வணக்கம். பாகியலட்சுமி சீரியல்ல 6வது ரவுண்டில் கோபி ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே எடுத்திருக்காருன்னுட்டு கோபி ஜெயிச்சிருக்காருன்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு கோபி பக்கத்தில் சந்தோஷப்படுறாங்க, பாக்கியா பக்கத்தில் வருத்தப்படுறாங்க. சரி, அடுத்து கடைசி ரவுண்டில் 2 பேரும் போயிட்டு சமையல் செய்யுங்கன்றாங்க. பாக்கியா சமையல் செஞ்சுக்கிட்டு ஒவ்வொருத்தரையும் ஃபோன் எடுத்து பார்க்குறாங்க. இனியா அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு தானே போயிருக்கா, நீ எதுக்காக கவலைப்பட்டு அதையே பார்த்துக்கிட்டு இருக்க, அதை பார்த்துக்கிட்டு இங்கே சமையலை கோட்டை விடாதன்றாங்க. இல்லை அத்தை, எனக்கு என்ன ஒரு மாதிரியாக இருக்குதுன்னுட்டு இன்னொரு பக்கம் கோபி ஒரு பக்கம் அவங்க ஆளுங்க கூட சொல்கிறாரு. அவர் நாம் இதை கரெக்டாக இந்த தடவை நாம் தான் ஜெயிக்கணும், நம்ம ஜெயிச்சாதான் ஆச்சு, இல்லாட்டி இது எனக்கு மான பிரச்சனைன்னுட்டு இவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இங்கே பாக்யா வந்துட்டு நான் போயிட்டு இனியாவுக்கு ஃபோன் பேசிட்டு வரேன்ட்டு அவங்க வந்து இனியாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னால் சரி இனியாவுக்கு ஃபோன் பண்ணிட்டு காத்துக்கிட்டு இருக்காரு. இவங்க வந்து பண்ணுறாங்க, இனியாக்கிட்ட பாத்தியா பேசினேன்னுட்டு. இல்லைம்மா நானும் பண்ணேன், ஃபோன் எடுக்கலன்ட்டு. நான் பண்ண கூட எடுக்கலடா, அவளை போயிட்டு பாருடா, நானும் அப்பயே சொன்னேன் உனக்கு மெசேஜ் பண்ணு ஃபோன் பண்ணுன்ட்டு, நீ எதுவுமே பண்ணலையான்ட்டு. சரிம்மா நான் போய் பார்க்குறேன், இங்கே தான் இருப்பாம்மா, நான் கூட்டிகிட்டு போகிறேன், நீ கவலைப்படாதன்ட்டு அவர் சமாளிச்சுட்டு அவர் பாட்டுக்கு வந்துட்டு அந்த வீட்டில் வந்து கேட்குறாரு. அந்த வீட்டில் ஒரு வேலைக்கார பொண்ணு வந்துட்டு சொல்கிறா, இங்கே வீட்டில் யாரும் இல்லை, நான் இந்த வீட்டில் எனக்கு விட்ட ஒரு சாவி இருக்குது, நான் வந்தேன், நான் வரும்போது இந்த வீட்டில் யாரும் இல்லைன்ட்டு அவள் சொல்கிறா. அதை கேட்டு இவர் ஷாக் ஆகுறாரு. இவரும் ஒரு தடவை இனியாவுக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறாரு, அவங்க ஃபோன் எடுக்க மாட்டுறாங்க. அதே நேரத்தில் இனியா அந்த ஃபோனை வந்து பார்க்குறாங்க. அம்மாவும் அண்ணனும் எத்தனை தடவை ஃபோன் பண்ணி வச்சுருக்காங்கன்னுட்டு அவங்க வந்துட்டு ஃபோன் பண்ணலான்னு வெளியில் வராங்க. அந்த இடத்துல ஆம்பளை பசங்க எல்லாருமே 2 பக்கத்தில் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த பப்பு சம்மந்தப்பட்டவங்களாம் வந்துட்டு அவங்களாம் விலக்கி விட்டுட்டு போலீஸுக்கு ஃபோன் பண்ணி வர வச்சிடுறாங்க. இதை இவங்ககிட்டலாம் சொல்லி மிரட்டி வைக்கிறாங்க. அவங்களாம் வேணாம் வேணும்னு எவ்வளோ கெஞ்சுறாங்க. இங்கே இனியா ஒரு பக்கம் புலம்புறாங்க, எங்கள் அம்மா எவ்வளோ சொன்னாங்க, நான் வீட்டில் இருந்தால் இருந்திருக்கோம், நான் இங்கே வந்து இந்த மாதிரி மாட்டிட்டேன்னு, எல்லாம் உங்களால் தான், நான் எவ்வளோ தூரம் சொல்லி கூட கேட்கல, நான் வந்ததே தப்புன்னுட்டு அவங்க புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த விஷயத்தை அம்மா கிட்ட சொன்னால் என்ன பண்ணுறது, இப்போ அவங்க அங்கே போட்டியில் சமையல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நம்மளால் அவங்களுக்கு கஷ்டமானான்ட்டு இவர் பாட்டுக்கு அமைதி ஆகிடுறாரு செழியன். இதே நேரத்தில் பாக்யா வந்து சமையல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கோபி ஒரு பக்கம் சமையல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையுமே நடுவருங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு பக்கமும் 2 பக்கமும் வந்து விசாரிக்கிறாங்க, நல்லா சமையல் பண்ணுங்க, யார் ஜெயிக்கிறீங்க பார்க்கலான்னுட்டு 2 பக்கமாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பாக்யா ஒன்று செய்கிறாங்க, இந்த பக்கம் கோபி பக்கத்தில் ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கோபி இது கேக்கு செஞ்சு எடுத்து பார்க்கும்போது பார்த்தா தீஞ்சு போய்ட்டுருக்குது. அவர் அங்கே கூட வந்த 2 சமையல்காரங்களை பிடிச்சி இவர் திட்டுறாரு. அங்கே நடுவருங்களாம் வந்துட்டு சொல்கிறாங்க, இன்னும் டைம் இருக்குது, நீங்கள் பொறுமையாக செய்யுங்கன்னுட்டு. அதுக்கப்புறமா அவங்க திரும்பவும் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இந்த நேரத்தில் பாக்யா வெளியில் கிளம்புறாங்க இனியாவுக்கு ஃபோன் பண்ணுறதுக்காக. இதை கோபியும் கவனிக்கிறாரு. அவங்க வந்துட்டு திரும்ப செழியன்கிட்ட பேசுகிறாங்க, நான் இனியாவுக்கு ஃபோன் பண்ணேன், ஃபோன் எடுக்கல, நீ இனியாவை பார்த்தியாடா, கூட்டிகிட்டு போயிட்டா வீட்டுக்குன்னு கேட்குறாங்க. பார்த்தம்மா, நான் கூட்டிகிட்டு போயிட்டேன், வந்துட்டு ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன்ட்டு அவர் சொல்கிறாரு. அது கேட்டு சரி ஃபோன் அவகிட்ட கூட சொன்னோன்னே அவள் அங்கே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா, நான் இங்கே கவுண்டர்கிட்ட இருக்கிறமான்ட்டு சொல்லி சமாளிக்கிறாரு. சரியா, நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு உடனே எனக்கு ஃபோனும் மெசேஜும் பண்ணுன்ட்டு அவங்க திரும்ப வந்துட்டு சமையல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதோட முடியுது. நன்றி, வணக்கம்.